சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நெத்திலி மீன் குழம்பும் இறால் தொக்கும் தாங்க நம்ம செஞ்சுருக்கோம். இன்னைக்கு தான் நம்மளோட ஸ்பெஷல் வந்து இதை தான் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து இறால் அப்புறம் நெத்திலி மீன் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெத்திலி மீன் குழம்பு தான் செய்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 300 கிராம் நெத்திலி மீன், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 1/4 கிலோ நெத்திலி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸு புளியும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் கட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் பொரிய விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் 100 கிராம் சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கழுவிட்டு இதை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இதை வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு பிறகு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேட்டு இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை வந்து நல்லா முழுசாக போட்டு நம்ம மீன் குழம்போடு சாப்பிட்றதுக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா இருக்கும். அதுக்காண்டி நல்லா வதக்கி எடுத்துருங்க. பச்சையாக இருந்தால் ராசுமல் வரும், நல்லாவும் இருக்காது. அதுக்காண்டி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் சேர்த்து எண்ணெயிலே மிதமான தீ வச்சுக்கோங்க. தீ கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க அந்த மிளகாத்தூளை வந்து. அடுத்து நம்ம 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுத்து நம்ம இதில் தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். புளி வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்காங்க. இப்போ அதை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ தக்காளி இந்த புளியெல்லாம் நல்லா ராஸ்மால் போந்துன்னு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க நெத்திலி மீனை வந்து சேர்த்துக்கலாம். மீனையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் உடஞ்சிடும். அதனால் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மீன் வேக விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாட்டு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். அடுத்து நம்ம மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஜீரகத்தூள் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி விட்டுடலாம். மிதமான தீ வச்சுட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு அடுத்து கடைசியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் ஒரு 1/4 கப்பு எடுத்துக்காங்க. தேங்காய் பால் ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் போதும். கெட்டியான தேங்காய் பால் கடைசியாக நம்ம ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிட்டு இது இந்த கரண்டியோட கம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைப்பிடி அதை வச்சு கிளறி விட்டுக்காங்க. இல்லை நம்ம மீன் உடைன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில், எங்கள் அம்மாலாண்டு. நம்ம ஒரே கிளறக்கூடாது மீன் செஞ்சிட்டோம்னா. இந்த மாதிரி பொடி மீன் செய்யும்போது வந்து ரொம்ப அதிகமாக கிளறுனா மீன் வந்து சீக்கிரம் உடஞ்சிடும். அதனால் நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு இந்த கைப்பிடியை வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கணும். இல்லைன்னா அந்த 2 பக்கம் பொடி இருக்குது பார்த்தீங்களா அந்த பாத்திரத்தில், அதை விட்டு லைட்டாக அலக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவி குழம்ப வந்து இறக்கிடலாம். இந்த மாதிரி டேஸ்ட்டில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட திக்காக கூட வைக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு நெத்திலி மீன் குழம்பு வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ இறால் வந்து 1/4 கிலோ இறால் வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேலே வந்து இந்த கொஞ்சம் கத்தி வச்சுக்கிருந்தீங்கன்னா மேலே இருக்க அசடை வந்து எடுத்துடலாம். இப்போ இதில்
சரி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து இந்த இறாலில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே வச்சுடுங்க. இது வந்து நம்ம வெங்காயம்லாம் வதங்கி தக்காளியெல்லாம் சேர்த்து வதங்கிறதுக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும். அது வரைக்கும் இது வந்து நல்லா மசாலா தடவி இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ இது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பொரிய விட்டுக்கிறேன். விட்டுட்டு நம்ம பொடியை நறுக்கின 2 வெங்காயம், இது சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தை வந்து இறால் தொக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாவே ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் வெங்காயத்தை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இல்லை நான் வந்து மிக்சியில் வந்து 1 2 பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய தக்காளியை ஒரு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சிட்டு இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இறாலையும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அது வந்து அந்தளவுக்கு உரைக்காது. அதனால் கூட இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவில் லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதில் என்ன சேர்த்துக்க போகிறோம், மிளகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் 2யும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக இருந்தால் பொடி சேர்த்துக்கோங்க. பொடி இல்லைன்னா நல்லா மிளகு சேர்த்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த எண்ணெயோட தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இறால் வந்து நல்லா நல்லா வேகணும். இறால் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாதுங்க, சீக்கிரம் வெந்துடும் இறால் வந்து. பாருங்க இறால் வந்து நல்லா வெந்து வருது. பாருங்க நல்லா தொக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இறால் தொக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம இதில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறாலை வந்து இறக்கிடலாம். இந்த இறால் தொக்கும் சரிங்க, தோசைக்கு, இட்லிக்கு, அப்புறம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இறால் தொக்கு நெத்திலி மீன் குழம்பு 2மே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இறால் தொக்கு பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. மீன் குழம்பும் சூப்பராக இருந்துச்சுங்க. 2மே அட்டகாசமாக இருந்துச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.